பா நான் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லப்பா. கிளாஸ் ஒர்க்கும் எழுதல. எனக்கு நோட்டு கொடுப்பா, நான் எழுதிட்டு வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. சரி, நான் உனக்கு ஃப்ரைடே தரேன். சாட்டர்டே சண்டே பொறுமையா எழுதி முடிச்சிட்டு என்கிட்ட வந்து தந்துடுறேன் மண்டே. ஓகே? ஓகேப்பா, தேங்க்யூ. பா நானு ஹோம்ஒர்க் எழுதல, கிளாஸ் ஒர்க்கும் எழுதல. நான் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன்ப்பா, அதனால லீவ் போட்டுட்டேன். நோட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எழுதிட்டு கொடுத்துருவேன்ப்பா. தரேன், வெயிட் பண்ணு. சரிப்பா, மறக்காம கொடுத்துட்டு போப்பா. சரி, நம்ம வெளில போலாம். இதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏங்க போயிட்டாளா அதுக்குள்ள? ஐயோ, நோட்டு கேட்கணும்னு கேட்டோமே. தரேன்னு சொன்னா. சரி மறந்துருப்பா. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி கேட்போம். சரி, ஃபோன் அடிச்சு அமீராட்ட நோட்டு கேட்போம். ஹலோ அமீரா. சொல்லுமா, சொல்லு. நான் உங்க அம்மா பேசுறேன். சாரிங்க ஆண்டி, நான் அமீரான்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. அதுவா ஆண்டி, நான் வந்துட்டு லீவ் போட்டுட்டேன் ஆண்டி. ஸோ அதனால நோட்டு கேட்டிருந்தேன் அமீராட்ட. நோட்டு ஹோம்ஒர்க் எழுதல, கிளாஸ் ஒர்க் எழுதலன்னு அமீரா தரேன்னு சொன்னா. அவன் மறந்துட்டு போயிட்டாளாட்டுக்கு ஆண்டி. அதான் ஃபோன் அடிச்சேன். எனக்கு நோட்டு வேணும் ஆண்டி, அமீராட்ட கொடுங்க ஆண்டி ஃபோனு. ஒரு நிமிஷம் இருமா, லைன்ல இரு. இந்த அவள்கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்க ஆண்டி. பாப்பா அவன் நோட்டு கேட்குறா, என்ன சொல்லட்டும்? கொடுக்குறியா பாப்பா? ஏமா நான் ஊர்ல இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க அவங்கள. ஏமா அவன் எழுதுறேன்னு வேற சொல்றாளேம்மா. ஏமா அவ சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. பாவமே, அப்புறம் அவளுக்கு வேற ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, விடுங்க. சரி, எனக்கு என்ன, உன் ஃப்ரெண்டு தானே, இதில் என்ன இருக்குது? சரி, நான் சொல்லிடுறேன் அவள்கிட்ட. இல்லைம்மா, நான் இங்கே தான் இருக்கிறான்னு பார்த்தேன். அவள் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டாமா. சரிங்க ஆண்டி, எப்போ வருவா? வரதுக்குலாம் 4 நாள் ஆகும். ஐயோ ஆண்டி, நான் வேற ஹோம்ஒர்க் எழுதணும், கிளாஸ் ஒர்க் எழுதணும்னா மிஸ் வேற அடிப்பாங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி, நான் எழுதாம தான் போன மாட்டுக்கு. சரிங்க ஆண்டி, நான் வச்சிடுறேன். சரிம்மா வச்சிருமா. ஃபாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? சொல்லுங்க மிஸ். என்ன டெஸ்ட்லலாம் மார்க் கம்மியாக இருக்குது, அடிக்கடி லீவ் போடுற, கிளாஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட்டு, ஹோம்ஒர்க் நோட்டு சப்மிட் பண்ணுறதே கிடையாது, என்ன தான் பண்ணுற? சாரிங்க மிஸ், நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எக்ஸாம் எழுதிடுறேன் மிஸ், ஹோம்ஒர்க் எழுதிடுறேன் மிஸ். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மிஸ். சாரி மிஸ். என்ன சாரின்னு சொல்லிட்டு இருக்க? இஃப் யூ ஆர் கோயிங் அட் திஸ் ரேட் ஷுவர்லி ஐ வில் நாட் அலோவ் யூ டு ரைட் பப்ளிக் எக்ஸாம். ஓகே? நோ மேம், நோ மிஸ். சாரி மிஸ். உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா. ஓகே மிஸ். என்ன மிஸ், இப்போ ஏதோ நல்லா படிக்கல, சரியா எழுதலன்னு சொல்லி வர சொல்லியிருந்தீங்களாமே மிஸ்? ஆமாம் வர சொல்லியிருந்தேன். பாருங்கள், எது கேட்டாலும் இப்படி தான் தலையை நட்டுக்கிட்டு, அங்கே பாருங்கள், இப்படியே தான் ஒன்று சின்னதாக சொன்னால் போதும், கண்ணில் தண்ணி குடமாக ஊற்றும். எதுவும் ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் கண்டிக்க முடியல, என்ன செய்யறது சொல்லுங்கள். அதனால தான் சரி உங்களை நான் கூப்பிட்டு அனுப்புனேன். எப்பவுமே இப்படிதான் மிஸ், நல்லா அடிங்க, அப்பதான் படிப்பா. வீட்டுல எவ்வளவு தடவை படிக்க சொல்ற, படிக்கவே மாட்றா. எப்ப பாரு வெளில விளையாட போறேன், நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன், இல்லம்மா நாங்க விளையாடணும், சாப்பாடு வேணாம், எனக்கு பசிக்கல, எல்லாமே ரொம்ப ஓவரா பண்றா மேம். அடிங்க மேம், நல்லா படிக்கிறது ஒழுங்கா இல்ல. நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இப்போ இவளை யார் தான் திருத்துறது சொல்லுங்கள். சரி என்ன பண்ணுறது, எனக்கும் பாவமாக தான் இருக்குது. உங்கள் சூழ்நிலையை நினச்சி பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, இனிமேல் நல்லா படிக்கணும் ஃபாத்திமா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாரு உங்கள் மதர் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இனிமேல் நல்லா படி. என்ன சாப்பாடெல்லாம் கரெக்ட் டைம் சாப்பிட, அவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. நான் ஹெல்த் முக்கியம் தானே, புரியுதா உனக்கு? சரியா? இனிமேல் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு. அதேமாதிரி ஸ்கூலுக்கு வந்தாலும் ஹோம்ஒர்க் கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணு, நல்லா படி, பப்ளிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். சரியா? நல்ல ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும். ஓகே? நீ வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன ஆவரேஜுக்கு மேலே வா. சரியா? எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்னமோ அந்த எக்ஸாமில் பார்க்குறேன் உன்னை நான். ஓகே? ஓகே அமீரா, லிசன் ஹியர். என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நான் இங்கே கூப்பிட்டுட்ருக்குறேன், நீ என்னமோ அங்கிட்ட இங்கிட்டும் பார்த்துட்ருக்குற. என்ன எக்ஸாம்லலாம் மார்க் கம்மியாக இருக்குது, என்ன இப்படியே போனால் சரிப்படாதே. உன்னை எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுத அனுப்புறது? ஸ்கூலுக்கும் அப்புறம் கெட்ட பேர், ரிசல்ட் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருந்தால் எப்படி? எது சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிற. எருமை மாட்டு மேலே பெஞ்ச மாதிரி எங்கேயோ அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன். இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா சரி இருக்காது. உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லு.
உடனே எஸ் மிஸ்ஸுங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லை. எனக்கு தான் பயப்பட மாட்டேன்னா பேரண்ட்ஸ்க்கும் பயப்பட மாட்டேன் வீட்டில். உடனே தண்ணி தெளிச்சு விட்டாங்களா உங்கள் வீட்டில்? என்ன நீ படிக்கணுங்கிறதுக்கு நான் இவ்வளோ சத்தம் போடணுமா? எனக்கெலாம் நீ 10ஓட 11, புரியுதா? போனா போதுன்னு ரிஸ்க் எடுத்து நானும் உன்னை திட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லை நீ கொஞ்சம் டிஸ்ஒபீடியண்ட்டாக தான் இருக்கிற. உனக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸை நீ கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா பிரின்ஸிபல் வரைக்கும் போயிடுவேன். நான் டிசியை கொடுத்து அனுப்ப சொல்கிறேன். நான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கூட்டிகிட்டு வா பேரண்ட்ஸை. போ. மிஸ் எங்க பேரண்ட்ஸ் கூட்ட சொன்னீங்களா? வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? நவுறு அந்த பக்கம் முன்னாடி வந்து இருக்கட்டு. என்னங்க என்ன பண்ணுறது? உங்கள் பொண்ணை படிக்கவே மாட்டேங்கிறா. என்ன செய்யலாம்? டெஸ்ட்லலாம் மார்க் கம்மியாக எடுக்கிற. எப்படி எதனா பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுத அலோவ் பண்ணவே மாட்டேன் நான். அப்புறம் நீங்கள் என் மேலே வந்து வருத்தப்படக்கூடாது. வீட்டுக்கு வந்தாலும் படிக்கிறது இல்லை, ஹோம்ஒர்க் எழுதுறது இல்லை, கிளாஸ் ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. எப்போ பாரு அந்த ஃபோன் தான், கேம் விளாண்டுக்கிட்டு கிடக்குறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப் சாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது, இதே தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங் மிஸ். என்னதான் மிஸ் பண்ணுறது? என்ன இங்கே பாரு, என்ன அங்கே முறைக்கிற? பாருங்க மிஸ், நீங்க இருக்கிறப்பயே என்ன மிரட்டுறா. என்ன வீட்ல எல்லாம் தனியா இருந்து அடிச்சிருவேட்டிங்க உங்க அம்மாவை? அதெல்லாம் இல்ல மிஸ், உங்க இது பண்றாங்க. என்ன அது இல்ல இதுல நானே இப்போ உன்னை பார்த்துட்டு தானே இருக்கிறேன். எனக்கும் அடங்குறதில்ல, பேரண்ட்ஸ்க்கும் அடங்குறதில்ல. உன்னை என்னதான் செய்யலாம் சொல்லு? தப்பு பண்ணாலும் அடிக்க மிஸ், பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி முறைக்கிறத பார்த்தீங்களா? என்னையே முறைக்குது பாருங்க. கொஞ்சம் கூட ஒபீடியண்ட்டே கிடையாது. உட்காருன்னு சொன்னால் நிற்பா, நில்லுனா உட்காருவா. ஹோம்ஒர்க் எழுதி நோட்டை எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதிக்கிட்டே இருப்பா. இடையில என்ன தெரியுங்களா பண்ணுவா? நான் போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது ஹோம்ஒர்க் நோட்டை எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் எழுதி திருட்டுத்தனமாக நோட்டை உள்ளே சொல்லி விடுவா. எல்லா திருட்டு வேலையும் பார்க்குறா. சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே, அடிக்கலாம்ல? அடிச்சுக்கோங்க மிஸ். சாரி மிஸ், இந்த ஒரு தடவை அவளை விட்டுருங்க மிஸ். சரி உங்களுக்காக தான். ஓகே மிஸ். சாரி கேளு மிஸ், தான் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, உன் வாயில் என்ன வச்சிருக்க கேளு மிஸ் கிட்ட. சாரி மிஸ். சாரி கூட பார்த்தீங்களா எப்படி கேட்குறான்னு? நார்மலாக கேளு, என்ன திமிரா பேசுற மிஸ் கிட்டயே? சாரி மிஸ். தெனாவட்ட பார்த்தீங்களா? இதெல்லாம் திருந்தாது. இருக்கட்டும், நான் தோலை உரிச்சு தொங்க விடுறாத. நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல, நான் பேசிக்கிறேன் இனிமேல். சரி ஓகே மிஸ், நான் போயிட்டு வரேன். சரி போங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. பாத்திமா இங்கே பாரு, என்ன எக்ஸாம் எல்லாம் கம்மி மார்க் எடுத்துருக்கிற. என்னதான் செய்யறது சொல்லு? எல்லாம் இன்கம்ப்ளீட் தான். கிளாஸ் ஒர்க் நோட் ஃபுல்லாக இன்கம்ப்ளீட். ஹோம்ஒர்க் எழுதுனா எழுதுறது கிடையாது. இப்படியே இருந்தா எப்படி? எழுதிட்டு வந்துடுறேன். என்ன சாரிங்கிற? எனக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து உன்னை திட்டி எனக்கும் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சாரி மிஸ், இந்த ஒருத்தர விட்டுருங்க மிஸ். இந்த சாரிக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. உடனே சாரின்றவா அப்படியே அப்பாவி மாதிரி ஃபேஸை வச்சுக்குவா, கண்ணில் 2 சொட்டு தண்ணீரை விட்டுற. நான் என்னதான் செய்யறது சொல்லு? உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வந்து கஷ்டப்பட்டு தானே பாவம், அவங்கள ரத்தத்தை வேர்வையா செஞ்சு தானே உன்னை படிக்க வைக்கிறாங்க. நான் உனக்காக பார்க்கணும், நீ உங்கள் பேரண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி மிஸ், இனிமேல் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சரி மிஸ். புரியுதா? கை நீட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடி வந்து உனக்கு வாழ்க்கை பூரா ஞாபகம் இருக்கணும். புரியுதா? நீட்டு. என்ன இனிமேல் ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறேன். இனிமேல் காமி இந்த முட்டி திருப்பி காமி. கிளாஸ் ஒர்க்லாம் எழுதிட்டு வரியா? இந்த பக்கம் காமி. இது வந்து ஹோம்ஒர்க். இது இப்போ படிக்கிறது ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரியா? இல்ல அப்படியே தொடச்சிட்டு போயிருவியா? இல்ல மிஸ். வலி இருக்கா? வலிக்குது. சரி இந்த பயம் இருக்கட்டும். நாளையில இருந்து பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும் நீ. ஓகே மிஸ். கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணனும். ஹோம்ஒர்க் நோட் டேபிளுக்கு வந்திருக்கணும். நான் வர்றதுக்குள்ள எல்லாம் அடுக்கி இருக்கணும். சரியா? நோட்லாம். ஓகே மிஸ். டெஸ்ட்டுக்கும் படிச்சிட்டு வர. சரி. ஓகே மிஸ். ஓகே. அமீரா மிஸ். என்ன மிஸ்? டெஸ்ட்ல ஒழுங்காவே எழுதல. சைபர். கிளாஸ் ஒர்க் நோட்டை பாத்தியா? இன்கம்ப்ளீட். ஹோம்ஒர்க் நோட்டு சப்மிட் பண்ற வேலையே கிடையாது. நான் பார்த்ததே இல்ல உன் ஹோம்ஒர்க் நோட்டை. என்ன எட்டி பாக்குற? ஹோம்ஒர்க் நோட் அங்க இருக்கா? எடுத்துட்டு வா பார்க்கலாம். தெனாவட்ட எட்டி பாக்குற. இதெல்லாம் எழுதுறது நீ, படிக்கிறது நீ காமி. தசு புஸ்னு அப்படியே ஆக்ஷன் பண்றது. கவனம் இங்க இருந்தா தானே. கொஞ்சம் கூட ஒரு ஒபீடியன்ட்டே கிடையாது நீ. இருக்கிறதே டிஸ்ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸ்ல யாருன்னு கேட்டா அந்த அமீரா தான். என்ன அங்க என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்.
போய் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனோடனே பேக்கை திறந்து பார்ப்பியா இல்லையா நீ? அப்படியே போறது, அப்படியே பேக்கை கொண்டு போடுறது, அடுத்து மறுநாள் காலையில் மாட்டிக்கிட்டு வந்துருவா, அப்படிதானே? ஐயோ, கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா? அமீரா, டோன்ட் ப்ளே. ஐ வில் கெட் ஆங்கிரி. ஷோ யுவர் ஹேண்ட்ஸ். ஷோ. இனிமேல் நீ இந்த மாதிரி வந்தான்னு வச்சுக்கோ, நீ எனக்கு எழுதுற படிக்கிறத விட ஒபீடியன்ட் மட்டும் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது, அதாவது ஒபீடியன்ட் சொல்லிட்டா இருக்கணும் நீ. என்ன அப்படி தேய்ச்சிக்கிற? சும்மா அடிக்காதீங்க மேம். என்ன சும்மா அடிக்கிறாங்க? திரும்ப முட்டியை காமி. என்ன முட்டியெல்லாம் உடைச்சிடும் பாத்துக்க. ஐயோ, எல்லாத்துக்கும் அசால்ட்டா இருக்கிற நீனு. உனக்குலாம் வலிக்காதா? எருவ மாட்ட மழை பெய்ஞ்சா அப்படிதான் இருக்குமா? ஐயோ, அப்ப கூட இப்படி இருக்கிற நீ. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னன்னு தெரியல உனக்கு. சானிடைசர் யூஸ் பண்ணீங்களா மிஸ்? அதுல என்னத்த சானிடைசரா? என்ன அப்புறம் ஏதா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன மிஸ் பண்ணுவீங்க? நானும் தினக்கும் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எவ்வளவு வாய்! ஒரு டீச்சர்கிட்ட பேசுற மாதிரியே நீ பேசுற. உன்னை வீட்ல எல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாங்க. உங்களோட நான் கம்மிதான். என்ன இப்படி இருக்கிறாங்க? இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட் வர கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிறாங்க. பாரு, என்ன டென்ஷன் படுத்தாத. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். ஓகே மிஸ். மிஸ், எங்க பேரண்ட்ட கூட்டி வர சொன்னீங்களே மிஸ், கூட்டிட்டு வந்திருக்கேன் மிஸ். கூட்டி வந்திருக்கியா? கூட்டி வந்திருக்கேன் மிஸ். எங்க இங்க தான் இருக்காங்க மிஸ். பேசுங்க மிஸ். வாங்க. சொல்லுங்க. உட்காருங்க ஃபாத்திமா மதர். என்ன உங்க பொண்ணு வந்து படிக்கவே மாட்டேங்கிறா, எழுத மாட்டேங்கிறா, எது பேசினாலும் இப்படி தலையை குனிஞ்சிக்கிறா, அடித்தாலும் கையை தேய்ச்சிக்கிட்டு அழுகுறா. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் பயமா இருக்கு. நீங்க எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நல்லா அடிங்க. வீட்டில் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியணுமே. எப்போ பாரு எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா. கிளாஸ்ல அட்லீஸ்ட் டிசிப்ளினா இருக்காளா மேம்? எங்க கிளாஸ்லயும் நம்ம அவனுக்கு கவனமே. நான் இங்கே போர்டில் நடத்திட்டு இருப்பேன், இவ பாட்டுக்கு அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். படிக்கவே போக மாட்டியா? அம்மா நம்ம படிக்கிறேம்மா, சாரிம்மா. நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு விளையாடுறது மட்டும் தான் இருக்கு. சாரிம்மா. வேற என்ன பண்றா? அப்புறங்களா என்ன பண்றா? டெஸ்ட்லலாம் சைபர் தான். அப்புறம் வேற என்ன? எனக்கு உங்களை நினச்சா கஷ்டமாக இருக்குது. நீங்களும் எவ்வளோ கனவுகளோட தானே கொண்டு வந்து சேர்த்துருக்குறீங்க. பாவம் இப்படி படிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, இனிமேல் உங்களுக்காக நான் வந்து அவன் மேலே தனியாக கேர் எடுத்துக்கிறேன். எதுவுமே இப்படி அடுத்த தடவை பண்ணா அது மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. நல்லா அடிங்க மேம். சரி. உங்களை மாதிரி பேரண்ட்ஸுங்க இருந்துட்டாலே பிள்ளைங்க நல்லா படிச்சுக்குவாங்க. சும்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்களா, அப்போ நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறது முடியறது இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அதனால் ரொம்ப பரவாயில்ல ஃபாத்திமா மதர். உங்களை பார்த்து எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. பிள்ளைங்க நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. சரி, போயிட்டு வாங்க. அம்மா கூட்டிட்டு வர சொன்னீங்க, வந்துட்டாங்க. சரி. என்ன அதை கூட உனக்கு வந்து ஒரு இதாக சொல்ல தெரியல. என்னமோ மரியாதை இல்லாமல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்கிற. ஐயோ, ஏன்னா உங்கள் அம்மா உட்கார சொல்கிறதே ஒரு விதமாக இருக்குது. எனக்கே பயமாக இருக்குது. என்ன மிஸ், மாட்டு அடிச்சிருக்க மாதிரி அடிச்சிருக்கீங்க என் பிள்ளை கையில? இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்ன என் பிள்ளை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு இளவரசி மாதிரி நான் வளர்த்தேன், நீங்க என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? இப்படியே அடிச்சிட்டு இருந்தீங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் உங்க ஸ்கூல் பேர் தான் கெட்டு போகும். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன அம்மா தான் இப்படி நல்லா கரெக்டாக பேசுவீங்கன்னு வர சொன்ன. நீ பாமா, இவங்க கடக்குறாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்காங்க? இவங்க தான் ஸ்கூலுக்கு ஓனர் மாதிரி. பாருங்க என் பிள்ளை கை எப்படி இருக்கு, புண்ணா போச்சு. என்ன என்னை பேசவே விட மாட்டீங்களா ரெண்டு பேரும்? எப்பா நான் அமீரா, நான் உன்னையே தான் என்னமோ டிசோபீடியன்ஸ் நினைச்சேன். உங்க மதருக்கும் கொஞ்சம் கூட. இனிமே என் பிள்ளைய அடிக்கிறவள வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். என் பிள்ளை கை எப்படி இருக்கு தெரியுமா? நானே என் பிள்ளைய அடிச்சத நீங்க எப்படி அடிக்கலாம்? அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அடிச்சிங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி விடுங்க. இனிமேல் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிடறேன். அது படிச்சா என்ன படிக்காட்டி என்ன, உங்க பிள்ளை எப்படியோ போகட்டும். இனிமேல் நான் கண்டிக்க மாட்டேன்.
கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். இதுதான் எல்லாருக்கும் வார்னிங். வா மானி.